நாங்க பிஸ்மிலா காசு வச்சிரும். பிஸ்மிலா காசுல பாருங்க இனோவா போடுறேன்னு சொன்னேன், இப்ப அப்டேட் பண்ண போறேன். வேற லெவல் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் டு திருவண்ணாமலை போற ரோடு சந்தோஷம் மெயின் ரோட்ல நம்ம ஆபீஸ் இருக்கு. நேற்று ஷாப் வீடியோல இனோவா காட்டுறது, அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா அது ஷீட் கவர் மாட்டுறது லேட் ஆயிடுச்சுனால காட்ட முடியல. ஷீட் கவர் மாட்டி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. வி மாடலுங்க, வேற லெவலுக்கு சூப்பரா இருக்குங்க. டச் ஸ்கிரீன் வந்துடும், ரிவர்ஸ் கேமரா வந்துடும், ஹேர் பேக் வந்துருங்க. இனோவால ஹேர் பேக்கோட ஒரு வண்டி இப்ப கொடுத்தேன் நானு. 3 ஓனர்ல ஒரு வண்டி கொடுத்தேன், சில்வர் கலரு. ஆடே போடல, நிக்க வச்சிருந்தேன். அது ஓல்டு ஷேப்பு. அந்த வண்டியை போடாம வித்துச்சு. இந்த வண்டி ஆடு போடுறேன் என் சப்ஸ்கிரைபருக்காக. இது அதோட சூப்பரா இருக்கு. லேட்டஸ்ட் டைப் மாத்திருக்காங்க. 2014 நியூ மாடலா மாத்திட்டு இருக்காங்க. வண்டி நீங்க சொன்னாதான் தெரியும் மாடல். சொல்லலாம் இது 2016 தான் நினைப்பாங்க. TN 32 விபுரம் வண்டி. எஃப்சி பாத்தீங்கன்னா 29 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க. 2029 வரைக்கும் எஃப்சி பண்ணி ஆயிடுச்சு. 2007 லாஸ்ட் 3வது ஓனர்ல இருக்கு. வண்டி சூப்பராக ஓன் போர்டு வெஹிக்கிள். இனோவா இப்ப நிறைய வரத்துல வந்தாலும் நிக்கிறது இல்ல, உடனே சோல்ட் ஆயிடுது. பெஸ்டா கொடுப்போம். சூப்பராக டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 டயரும் புதுசா இருக்கும். வண்டியும் தெளிவாக ரூபிஎஸ்சி ஒர்க்கிங் எல்லாமே கரெக்டா இருக்குங்க. எஃப்சியும் கரண்ட்ல இருக்க வண்டி. கஸ்டமர் கேட்கறது வேற, நான் கம்மியா முடிச்சு கொடுக்குறேன். அவர் 6 கால இருக்குன்னு கேட்டுருக்காரு. 6 ஒடிச்சு வாங்கி தரேன், முன்ன பின்ன 6 ஒடிச்சு வாங்கி தரேன். வண்டி செமையா இருக்கும். 2.5 லட்சம் ரூபாய் ஆயிட்டாங்க இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு. அவ்வளவு பக்காவா பண்ணி வண்டியை பக்கா வச்சிருக்காங்க. பிஸ்மிலா காசை பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹை பட்ஜெட்டோ லோ பட்ஜெட்டோ எல்லாமே ஏசி ஒர்க் ஆகணும், இன்ஜின் நல்லா ஆகணும். அப்பதான் நம்ம நிக்க வைப்போம், இல்லை நிக்க வைக்க மாட்டோம். வண்டி ஏசில இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே பக்கா இருக்கு. வண்டி தெளிவா இருக்கு. இன்டீரியர் அவுட்லுக் காமிக்கிறேன். பிஸ்மிலா காசுனால எல்லாமே பாருங்க. நிறைய வண்டிங்க இருக்கு. ஆல்ரெடி போட்டிருக்க வண்டி பாருங்க. ஈகோ இருக்கு, அப்புறமா பாத்தீங்கன்னா காலேஜ் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா வேகனார் இருக்குங்க, இந்த லைன்ல இருக்கு. அப்புறம் எட்டிகா ஒன்று வந்திருக்கு. ஆனா வண்டி இதுல எது இருக்கும் இருக்காது எனக்கு தெரியாது. நாளைக்கு வீடியோ வந்து அதுக்கும் எந்தெந்த வண்டி சோல்ட் ஆகும், எது எது இருக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிசரு, மான்சா, ஜஸ்ட், டாடா ஜஸ்ட் இருக்குங்க. இந்த 3 வண்டி அந்த பக்கம் இருக்கு. இந்த வண்டி ஃபுல் லைட் செட்டிங் எல்லாம் பண்ணி பக்கா வச்சிருப்பாங்க. வண்டியே சூப்பரா ஹேர் பேக், ஒரு தெளிவான வண்டி. மேல கேரியர் இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. 4 டயரும் நல்லா இருக்கு. 4 டயரும் நல்லா இருக்கு. வண்டியும் நல்லா இருக்கு. இன்ஜினை காமிக்கிறேன். ஆயில் போக தள்ளாது. தள்ளுற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராதுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஜின் நல்லா இருக்கணும். அது லட்ச ரூபாய் வண்டியா, 5 லட்ச ரூபாய் வண்டியா, 10 லட்ச ரூபாய் வண்டியா முக்கியம் இல்ல. எல்லாமே இன்ஜின் நல்லா இருக்கும். ஒரு லேட்டஸ்ட் பாடி மாதிரி வண்டி பக்காவா இருக்கு. இந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 7.5 லட்சம் 7 லட்சத்துக்கு கீழே யாரும் போட மாட்டாங்க. நான் 6 ஒச்சு வாங்கி தரேன். பக்கா கண்டிஷன் வண்டி. இன்டீரியர் எல்லாம் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஜினை காமிக்கிறேன், பாத்துங்க. பாருங்க, ஸ்டிக் எடுத்தாச்சு, ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு. சுத்தமா தாங்க கொடுப்போம். இனோவா வேற லெவல்ல இருக்கு. இந்த லைவா தான் ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆயில் போக தள்ளாது. தள்ளுற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராதுங்க. அப்பா ரேஸ் பண்ணு பாருங்க. விர வைக்கிறேன், தூசி தாங்க பறக்கும் தவிர வண்டியில ஆயில போக எதுவுமே அடிக்காது. ரேஸ் பண்ணுவா. இந்த வண்டியை பொறுத்திருக்கும் தூசி வெளியே இருந்து கீழே இருந்து தரல இருந்து மேல வரும். ஆயில போக அடிக்காது. கிட்ட காமிப்பா பா, கொஞ்சம் ரேஸ் பண்ணுப்பா. வண்டி சுத்தமா இருக்குங்க. பக்கா கண்டிஷன்ல இருக்கு. தெளிவா இருக்குங்க. ரேடியேட்டர் காமிச்சுக்கோ. ரேஸ் பண்ணுப்பா. இன்ஜின்ல இருந்து பக்காவா எல்லாமே பக்காவா இருக்குங்க. வண்டி ரேஸ் பண்ணாலே தூசி தான் பறக்கும். தள்ளி வச்சு உங்களுக்கு ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டிக் நம்ம கையில தான் இருக்கு. ரேஸ் பண்ணுவா. ஏன்னா வண்டியோட குவாலிட்டி அப்படிதான். இனோவாவை பார்த்துருக்கோம். பின்ன அப்படியே என்ன சொல்றது, ஹை பவர் இன்ஜினு. கீழே இருக்க தூசியா மேல தள்ளுனா பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். வண்டியும் செமையா இருக்குங்க. நல்லா இருக்க போல தான் நம்ம நிக்க வைப்போம். இந்த இன்டீரியர் எல்லாம் காட்டுறேன், பாத்துங்க. வண்டி வந்து அந்த டென்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காதுங்க. பாடியில இருந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாம் காமிச்சிருவோம். வண்டியும் தெளிவா இருக்கணும். என்ன பொறுத்திருக்கும் கொடுக்குற போல் சுத்தமா கொடுத்துருவேன். இத பாருங்க, டயர் எல்லாம் பாத்துங்க. 4 டயர் புது டயரு. வண்டி இன்டீரியர் எல்லாம் காட்டுறேன். எல்லாமே காமிச்சுங்க. சாவி கொடுப்பா. பாருங்க, பக்கா கண்டிஷன் பாருங்க. எல்லாமே கிளீனா இருக்கும். அந்த ரப்பர் பிடிங் கூட பிச்சு காமிச்சிடறேன். அந்த ஒரிஜினாலிட்டி இருந்தா தான் வர மாட்டேங்குங்க இதுல. அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க. இந்த இதுல வந்து பஞ்சிங் வராது. இதுல வந்து கீழே மேல அப்படி வரும். எல்லாமே கரெக்டா அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாமே நீட்டா கிளீனா இருக்கு. பக்கா கண்டிஷன் தெரியுதுங்களா. இந்த டோர் பேட்ல இருந்து எல்லாமே காமிச்சிருவோம். எல்லாமே கிளீனா இருக்கும். நீட்டா இருந்தா தான் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு பாருங்க, கிளீனா இருக்கும். அதை பாருங்க, டச் ஸ்கிரீன் பாருங்க. எல்லாமே அந்த டேஷ்போர்ட் கூட பாருங்க. டபுள் ஹேர் பேக் வந்துடும், தெரியுதுங்களா. 2 ஹேர் பேக் கூட வந்து உள்ள லைட் செட்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால ஈவினிங்ல எடுக்கிறேன். உங்களுக்கு அது தெரியணும்னா பக்கா கண்டிஷனுங்க. வண்டி சூப்பரா இருக்கு. நீட்டா இருக்கு. அந்த ஷீட் கவர்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கு. தெளிவா நான் தான் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். நாளைக்கு குரூப்லயே இந்த வண்டியோட போட்டோ எல்லாமே வரும். அதுகளோட பாருங்க, நீங்க பக்கா கண்டிஷன்ல இருக்கும்.
தெளிவா பிஸ்மில்லா காசை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருள் கொடுப்போம். வாங்க பேசி வாங்கி தரேன். 630 கேட்கறாரு, இன்னும் முன்ன பின்ன பண்ணி வாங்கி தரேன். ஆல்ரெடி ஒரு வண்டி வீடியோ போடாமே கொடுத்துட்டேன். சேம் இதே மாடல் தான், வண்டி பக்கவா இருந்துச்சு. அதுவும் ஹேர் பேக்கோட வண்டி தான் கொடுத்துட்டேன். இது ஹேர் பேக்கோட இருக்கிற வண்டி. ரப்பர் கட்டுறேன் பாத்துங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ரப்பர் கட்டுறதுக்கு தான். இதுல எல்லாமே ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்குங்க. அந்த ஒரிஜினாலிட்டியோட கிளீனா இருக்கு, நல்லா இருக்கு பொருள். மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தெளிவான வண்டி. பிஸ்மில்லா காசை நம்பி வந்தா கரெக்டா கொடுப்போம். அதை பாருங்க, பேக்ல எல்லாம் நம்பர் பிளேட்ல எல்லாம் லைட் செட்டிங் இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகுது. வண்டியே நீட்டா இருக்கு. டாப்பு எல்லாம் கிளீனா இருக்கு. ஸ்பாய்லர் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க வண்டியை. அது 32 வீப்புற வண்டி தான், பக்கா கண்டிஷனு. இதை உள்ள காமிக்கிறேன், அதுவும் பாத்துனுங்க. எல்லாமே தெளிவா இருக்குங்க, எந்த பக்கமும் எந்த குறையும் இருக்காது. லேட்டஸ்ட் மாடல் வண்டின்னு சொன்னாலும் நம்பிடுவாங்க. நீங்க லேட்டஸ்ட் மாடல் இந்த மாதிரி எடுக்கணும்னா ஒரு 18 லட்சம் ரூபாய் வச்சாதான் இந்த மாதிரி வண்டி எடுக்க முடியாது லேட்டஸ்ட்லாம். இது அதே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு லோ பட்ஜெட்லயும் கிடைச்சிடும். வண்டியும் கெத்தா இருக்கும், வண்டியும் சூப்பரா இருக்கும். நேரில் வந்து பாருங்க. பிஸ்மில்லா காசுல ஒரு தெளிவான வண்டி இது. இனோவா வி மாடலு. இது பின்னாடி பேக் சைடும் பாத்துங்க, டொயோட்டா இனோவா வி மாடல் தான் இருக்கும். கிளீனா இருக்கு, நல்லா இருக்கு. எப்போ வந்தாலும் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. வண்டி வீடியோல என்ன இருக்கும் அதே தான், டென்ட்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. அப்டேட் பண்ணிக்கிட்டேன்னா அது லைவா அப்படியே போடுறோம். தெளிவா இருக்கும். அந்த ஃப்ரண்ட்லயும் பாத்துருங்க. ஹெட்லைட் போடு. எல்லாமே லைட்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். இதுல எல்லாமே ஒர்க்கிங் தான், எதுவுமே ஒர்க்கிங் இல்லாம இல்ல. கிளீனா ஒர்க்கிங்கோட தான் வண்டி இருக்கு. பக்கா கண்டிஷன் இருக்குங்க. ஆர்ன் அடிப்பா. ஆர்னும் ஒர்க்கிங் தாங்க, எல்லாமே கரெக்டா இருக்குங்க. சென்ட்ரல் லாக் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் வண்டியில. பக்கா கண்டிஷனுங்க, சூப்பரா இருக்கு. நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன், என்ன நம்பி வாங்க. கஸ்டமர் கேட்கறதுலாம் விட்டுருங்க. அவர் கேட்கறது வேற. அவர் 650 640 வரைக்கும் கேட்கறாரு, நான் பண்ணி தரேன். ஏன்னா 2.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிருக்காரு, செட்டிங் பண்ணிருக்காரு. செம்ம லுக்கா இருக்கு வண்டி. வாங்க, என்னால முடிஞ்சிருக்கும், நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன். 6 உடச்சி எப்படியாவது வாங்கி தரேன். நல்லா நீட்டா இருக்கு. பிஸ்மில்லா காசை நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். வீடியோ பார்த்துன்னே இருப்பீங்க. இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்க. நன்றிங்க.